முழுமையாக ஒரு நாள் முழுக்க எதையுமே உண்ணாமல் இருப்பதும் ஒரு ஒரு நிலை தான். முதல்ல விரதம்ன்றது ஆன்மீகம் சார்ந்து அறிவியலும் சார்ந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடியது தான். உடலும் மனமும் சுத்தமாகணும்னா அது நம்ம நோம்புன்னு சொல்லுவோம், உண்ணாவிரதம்னு சொல்லுவோம், எப்படின்னா அது பேர் வச்சுக்கலாம். ஆனால் உடலும் மனமும் சுத்தமாகும், மனம் ஒருநிலைப்படும், சமநிலைப்படும். இது எல்லாத்துக்குமே அந்த விரத முறைகள் வந்து மிகப்பெரிய நம்ம கை கொடுக்கும். இது வாழ்வியலாகவே நம்ம மக்கள் நம்ம முன்னோர்கள் தொடர்பு பண்ணி வச்சுட்டாங்க. இது எல்லா மதத்துலையுமே இருக்குது, குறிப்பிட்ட மதத்தில் மட்டுமே இல்லை, எல்லா மதம் சார்ந்த இடத்துலையும் இது போன்ற விரத முறைகள் உண்டு. அப்போ இந்த மேஷ ராசி அன்பர்கள் அவங்களுடைய இந்த கோபம் அப்படின்றத கொஞ்சம் தனியத்துக்காகவும் செல்வ செழிப்பான விஷயங்கள் அவங்கள நோக்கி வர்றதுக்கு அவங்க மேற்கொள்ள வேண்டிய விரதம் கந்த சஷ்டி விரதம். முழுக்க முழுக்க முருகப்பெருமான் தான். கந்த சஷ்டி விரதத்தை அவங்க எந்த வகையில் மேற்கொண்டாலும் முதல்ல தடைகள் ஆகணும். அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும். இந்த மேஷராசி சேர்ந்தவங்களுக்கு நிறைய தடைகள் வாழ்வியலில் வரும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற விரதம்னா அது என்ன விரதம்? சுக்கிரனுடைய முழுமையான ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி, மகாலட்சுமி குடிக்கொண்ட ராசி. அந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி அப்படின்றது அவங்ககிட்ட பயங்கரமாக இருக்கும். அதாவது எப்படின்னா எதையுமே ரொம்ப ஆழ்ந்து உள்ளே போய் பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த ரிஷபராசிகளை பட்டு ஒரு பொறுப்பு ஒப்பிச்சுன்னு வச்சிங்களேன், இன்டெப்த்தாக போய் அவனுடைய கடைசி வரைக்கும் உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிகளுக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த எண்ண ஓட்டங்கள் அது என்ன தான் இருக்குது, என்ன இருக்குது, என்ன இருக்குது, என்ன இருக்குதுன்னு அந்த தேடல் வந்து இருந்து கொண்டே இருக்கும். அந்த தேடலில் கால விரயங்கள் அதிகமாகிடும். அவங்க நல்லா ஆக்டிவாக தான் செயல்படுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும், நான் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அந்த முடிவு தெரிவு வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க. இதனால் உங்களுக்கு கால தாமதம் ஏற்படும்.